மகளிருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற வகையில் இந்த மகளிர் தினத்தை சிறப்பிக்கிற விதமாக தினத்தந்தி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட இணைந்து ரோஹிணி காலேஜும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பாடினாங்க. மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம தினத்தந்தி நிறுவனத்தார் வந்துட்டு இந்த ஒரு பேச்சு போட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த பேச்சு போட்டி வச்சதுனால தான் நாங்கள் வந்து வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு இதில் கலந்து கொள்ளதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாகவே எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேடையாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். இதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பெண்களுக்கு எதிரான தடையே இந்த சொசைட்டி தான் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், பெண்களுக்கு எதிரான தடையே நம்ம மேல வச்சிருக்க சந்தேகம் தான். நம்மளால இது பண்ண முடியுமா, இதை பண்ணா நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது செய்யலாமா வேண்டாமான்னு உங்க மேல நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியாட்டி வேற யாரால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஆண்டர்பிரனர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் நீங்க ஒரு நல்ல மனிதராக அரசியல் தலைவராக கூட மாறலாம். நீங்க உங்க ட்ரீம்காக போராடுவீங்கல்ல, அதுலதான் உங்களோட உண்மையான அழகே இருக்கு. சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப நீங்க இருக்கிற இந்த லைஃப் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. அதனால வந்து இப்ப இந்த பாட்டு போட்டீங்கல்ல, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை தேடிக்கடா, அந்த மாதிரி வந்து இருக்கிற டைம்ல வந்து இந்த காலேஜும் ஸ்கூட்டில வந்து அற்புதமான நண்பர்கள் கிடைப்பாங்க. கரெக்டான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அவங்களோட வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு வந்து படிக்க கூடாது, வெறும் அட்டடிக்கணும்னு சொல்லல, எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நீ காலேஜ் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அது ஒரு வேலை வேலைகளா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எதுவாக மாறும். ஆனா இந்த தருணம் உங்களுடையது. அதனால வந்து அதை மறந்துடாதீங்க. பெண்கள் நமக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய எல்லா கேர்ள்ஸும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லா படிக்கணும். அண்ட் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் பாப்புலேஷன்ல more than 50% வந்து விமன் தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ more than 50% ஆஃப் த பாப்புலேஷன் நாம இருக்கோம், பெண்கள் இருக்கோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய தேவைகளை நாம தான் பார்த்துக்கணும்.